Okay. So already completed. That means e power 6, e power minus 8x constant. கரெக்டாமா? ஆமாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் e power xக்கு? இன்டெகிரல் e power x into dx வந்து e power x ன்னு தெரியும். e power x plus c ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? பட் இங்க x க்கு பதிலா என்ன வந்திருக்குது? இந்த x க்கு பதிலா இங்க -8 வந்திருக்குது. கரெக்டாடா கண்ணு? x க்கு பதிலா -8 ன்னு வந்திருக்குது. அதனால என்ன பண்றீங்க? இது ஆமா. ஃபுல்லாவே y ன்னு எடுத்துட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அப்படிதானே போட்டீங்க? 8x ன்னு ஆமா. எடுத்தீங்க. அப்ப என்னாச்சு? Yes. dy equal to -8 dx ன்னு வந்தது. கரெக்டாடா? ம். கரெக்டாம்மா? இப்படிதான் வந்தது. Yes. அப்ப dx equal Yes. to என்ன கிடைச்சது? dy divided by -8 ன்னு வந்தது. கரெக்டாம்மா? ம். அப்ப இந்த இன்டெக்ரல் ரீப்ளேஸ் பண்ணீங்களா? இன்டெக்ரல் ஐ ன்னு வைக்க சொன்னேன். அப்ப இந்த ஐங்கிற ம். இன்டெக்ரல வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ப i Replace equal to பண்ணணும். என்ன கிடைச்சது? இன்டெக்ரல் e பவர் -8x பதிலா என்ன போடுவீங்க? y ன்னு அப்ளை Y. பண்ணுவீங்க. y into dy Into divided by -8 ன்னு போடுவீங்க. கரெக்டாடா கண்ணு? ஆமா. அப்ப என்னாச்சு? -1/8 is constant. Integral e power y into dy is correct. Yes. Then what is end of result? -1/80 into e power y plus c is correct. Yes. Then what is y value here? -8. -8. Then what is end of result? -1/8 into e power -8x plus c is Yes. correct. Yes. ஓகே Yes. சூப்பர். சேம் ப்ராசஸ் நீங்க அழகா ஃபார்முலா சொல்லிட்டீங்க. சேம் ப்ராசஸ். இங்க பாருங்க. இந்த ஃபார்முலால என்ன பிரச்சனை? -8x ன்னு வந்தனால பிரச்சனை. x ன்னு வந்தா டைரக்ட்டா எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா. சேம் ஆமா. ஐடியா cos x ன்னு வந்தா sin x ன்னு எழுதிக்கலாம். இது கரெக்ட். இங்க cos x க்கு பதிலா என்ன வந்திருக்குது? Cos 3x. அப்ப என்ன பண்ணிருக்கணும் நீங்க? யோசிச்சு Y சொல்லுங்க. ன்னு வெரி குட். ஓகே. சூப்பர். அப்ப என்ன எடுத்துக்கணும்? y equal to 3x ன்னு எடுத்துக்கணும். கிளியரா? 3x. ஆமா. சூப்பர். அப்ப என்ன நடந்திருக்கும்? What is the next step? dy dy by dx equal to to 3. x and x 3x. 1. That is equal to 3. Okay. Is correct? Yes. Then dy equal to 3 into dx. Is correct? Yes. Then dx equal to dy by dy. 3. Is correct? Yes. Then what is the next step? All time replace. Here y, replace here dy by so 3. I equal to Yeah. integral of Cos cos. y into dy by 3. Is correct? Yes. Then 1/3 is constant. Integral cos y into dy. Is correct? Yes. Then what is integral formula? Again apply here integral formula. 1/3 By 3 sin y times y time plus c. plus c. What is y value? 3x. Yeah, that's all completed. அப்ப என்னாச்சு? நம்மளோட Okay. ரிசல்ட்ல 1/3 ன்னு ஒரு டேர்ம் வரும். sin 3x plus c ங்கிற கான்செப்ட். Okay. கிளியருங்களா? Okay. ஓகே. கம்ப்ளீட் பண்ணிருங்க. காப்பி பண்ணுங்க. இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்டேக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. சூப்பர். வெரி குட். காப்பி பண்ணிருவீங்களா? இல்ல நான் வெயிட் பண்ணட்டுங்களா? கீழ போயிட்டுங்களா? கீழ போலாம். ஓகே. நீங்க காப்பி பண்ணிருங்க. டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேட்டு போடுங்க. ஓகே. 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 இப்ப நம்ம ஆல்ரெடி லைன் லாஸ்ட் அந்த 2 ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாம இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு இவ்வளவு கான்செப்ட் தெரிஞ்சா தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்.
அதனால தான் வெயிட்டிங். சரிங்களா? Okay. பியும் சியும் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். இப்ப நான் சொன்ன ஐடியா வச்சு ஓகேங்களா? எப்படி இந்த Okay. இன்டெக்ரல கம்ப்ளீட் பண்ணுவீங்க? எனி ஐடியா? Each இது each component நீங்க செப்பரேட் பண்ணி பண்ணணும் சூப்பர். first. செப்பரேட் பண்ணிடலாமா? அப்ப இன்டெக்ரல் ஆ. 2 sin x into dx plus integral cos 3x into dx minus integral 2 sin 6x into dx. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செப்பரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் வந்து அதோட y இல்ல அதோட கான்ஸ்டன்ட் வெளியில எடுக்கணும். கான்ஸ்டன்ட் வெளிய எடுக்க சொல்லிட்டீங்க. கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துலாமா? That is ஆ. equal to 2 will taking outside integral sin x into dx plus இதுல எது கான்ஸ்டன்ட் இல்ல அதனால நான் அப்படியே வச்சுட்டேன் cos 3x into dx minus 2 வெளியே இருக்குது வெளியே தூக்கிட்டேன் sin 6x into dx கரெக்டாமா? ஆமா. சோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குதா? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஆமா. மத்த ரெண்டுக்குமே டைரக்ட் ஃபார்முலா இல்ல. சரிங்களா? No. தென் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபார்முலா எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒனோட ஃபார்முலாடா Um, minus இல்ல cos மைனஸ் cos x. minus cos x. ஓகே. செகண்ட் ஒனுக்கு ஃபார்முலா கிடையாது. அதாவது நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அது ஆமா. cos 3x into dx ன்னு எழுதிக்கங்க. minus 2 integral sin 6x into dx ன்னு எழுதிக்கங்க. கரெக்ட்டாமா? ஓகே. இப்ப என்ன பண்ணுவீங்க? இத வந்து y ன்னு எடுத்துக்குவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப y equal to 3x சேம் ப்ராசஸ் dy by dx equal to 3 வரும். அப்ப 3 into dx ன்னு வரும். Then dx equal to dy by 3. Is correct? Yes. Then what is the next term? இருக்குதா? Um, அப்ப அத என்ன 6 எடுப்பீங்க? 6x. 6x என்னன்னு எடுக்கலாம்? Oh, இங்க ஆல்ரெடி y ன்னு எடுத்தாச்சு. கரெக்ட்டுங்களா? இங்க y ன்னு எடுத்தனால ஆமா. அனதர் வேரியபிள் எடுங்க z ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? Okay. ஏன்னா எடுத்ததே எடுக்கக்கூடாது. எடுத்தது இதான் y. அப்ப y Okay. இங்க மாறும்போது இங்கேயும் y மாறுது. அப்படி எடுக்கக்கூடாது. அப்ப இங்க y எடுத்துட்டு இங்க அனதர் வேரியபிள் எடுத்துட்டு z ன்னு எடுத்துக்கங்க. அப்ப 6x ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? Okay. அப்ப என்னாச்சு? dz by dx equal to 6. அப்ப சேம் ஐடியா dx equal to dz by 6. எனி டவுட் ராகண்ணு? No. என்ன டவுட்? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல இல்ல. ஆமான்னு சொன்னீங்களா அதனால கேட்டேன். ஓகே. ஓகே ராகண்ணு. மூவ் பண்ணலாமா? Okay. Then what is the integral here? இங்க பாருங்க 2 into minus 1. 2 into minus வந்து minus 2 cos x. Minus 2.6. Plus இது integral என்ன நடக்கும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். Um, cos y Very good. times dy by 3. dy by 3. Okay. Minus 2 into integral இந்த இடத்துல என்ன நடக்கும்? Sin Sin z z. Super, very good. times dz by 6. Super, very good. This is the correct answer. That is equal to minus 2 cos x plus 1 by 3 is constant integral cos y into dy minus 2 by 6 1 by 6 constant or 2 by 6 into Okay. integral sin z into dz. Is correct? Yes. Then what is result here again? Minus 2 cos x plus 1 by 3. What is the cos integral formula? Integral formula. Cos equal to sin x plus 3. அப்ப sin y. கரெக்ட்டுங்களா? sin y. மைனஸ் இந்த 2 by 3 ன்னு எழுதிக்கலாமா? இது 1 by 3 ன்னு மாறிடும். 1 by 3. sin z ஓட ஃபார்முலா என்ன? sin x. sin x integral Sin minus cos x. minus cos z. End of result all integral complete ஆகும்போது plus c ன்னு எழுதிக்கணும். All integral complete ஆகும்போது plus c ன்னு எழுதிக்கணும். சரியா? Okay. Okay. What is y, what is here? நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் end of result
இந்த y வேல்யூ z வேல்யூ எண்ட் ஆஃப் ரிசல்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ மைனஸ் இன்டு மைனஸ் என்னவும் பிளஸ் ஆயிடும். எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணலாமா? Okay. அப்போ minus 2 cos x plus 1 by 3 sin அடுத்த y வேல்யூ Um, 3 3x. 3x. Very good, correct answer. Minus into minus plus cos. What is z value? 6x. 1 by 3 already இங்க இருக்குது. அப்ப 6x plus c. இதாம்மா இதனோட Okay. ஃபைனல் ஆன்சர். எனி டவுட்மா? No. டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ப இது ரெக்கார்டிங் எனக்கு இப்ப 2 சம் போட்டு எனக்கு ஷேர் பண்ண போறீங்க. இது என்ன டவுட் Okay. இருக்குமா? இல்ல. சூப்பர், வெரி குட். அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஒரே சம் காப்பி மட்டும் பண்ணிடுறேன். காப்பி ஆல்மோஸ்ட் பண்ணிடுறீங்களா? எங்க எங்க இருந்து இருக்குது? காப்பி பண்ணிடுவீங்களா இல்ல நீங்களே அங்க போட்டுருவீங்களா? இருந்து அங்க இருந்தா காப்பி பண்ணணும். இல்ல நீங்களே போட்டுருவீங்களா காப்பி பண்ணுவீங்களா? நான் ஆல்மோஸ்ட் ஓகே, டவுட் இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கங்க. டவுட் இருக்கிறத ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க இருந்து மைனஸ் சைன் எப்படி மாறுச்சு? லைக் மைனஸ் எந்த ஸ்டெப்டா? இந்த ரெட் கலருக்கு மேல எத்தனாவது ஸ்டெப் சொல்லுங்க. ஆமாம், அந்த ரெட் அதுக்கு மேலேயே மேல மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் சைன் ஒய்க்கு அப்புறம் மைனஸ் இருக்குது, பிளஸ்ஸா மாறுது கீழே. ஆமா, இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானே. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான்டா. இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். இஸ் கரெக்ட்? ஓகே, ஓகே. ஆமா. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் கரெக்ட்டுங்களா? ஆமாமா. Okay, done. Completed. Yes. ஓகே. நான் 2-3 क्वेश्चन கொடுக்குறேன். இந்த ஐடியாவுல நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இப்போ எனக்கு சப்மிட் பண்ண போறீங்க. நீங்க ஷேர் பண்ண போறீங்க. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி லென்த் இன்டகிரேஷன் தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இன்டகிரல் sin 7x minus cos 4x plus x squared into e power x cube. இது எல்லாமே போட்ட ஐடியா தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. டவுட் இருந்தா கேளுங்க. e power minus 3x into dx. First question. Second question. Integral x into x squared into sin x cube plus x power 4 into cos x power 5 plus x power
4 into e power x power pi minus e power minus 5x into dx. ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay. டவுட் இருந்தா கேட்டு கொடுங்க. Okay. ஏதோ டவுட் இருந்து ஏதோ டைம் கண்டுபிடிக்கணும் என்கிட்ட கேட்டு போடுறாங்கன்னு. Okay. But ஆனா எனக்கு ஒரே கேள்வி. இந்த first oneக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு like different letter எடுத்து அதோட like சூப்பர். like வெரி குட். யா. கரெக்ட், 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 கரெக்ட்.
ஒரு ப்ராப்ளம் முடிச்சுட்டீங்கன்னா எனக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஷேர் பண்ண மீன்ஸ் மெயில் அனுப்பி எனக்கு அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க. எனக்கு இங்க லோட் ஓகே. ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக. ஓகே, ஓகே. சப்போஸ் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லுங்க. நான் என்னாச்சு டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா 4 டீம் இருக்கு. 4 டீம்ல ஏதோ ஒண்ணு நம்ம கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லுங்க. நான் எனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஓகே. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சால்வ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, மெயில்ல ஷேர் பண்ணிட்டு எனக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்ட்டா. ஓகே. அனுப்பிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேம்மா. ப்ளீஸ் ஷேர். அந்த கொஸ்டின் மட்டும் காட்டுறீங்களா? தி செகண்ட் கொஸ்டின். ஓகே. இல்ல நீங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணத நீங்க வந்து ஷேர் பண்றீங்களா? எனக்கு ரோட இங்க இன்சர்ட் பண்ண முடியல. அதுதான் உங்களே ஷேர் பண்ணேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்களா? அதுக்காக வெயிட்டிங் நானு. ஓகே. ஒரே செகண்ட். பார்த்து இன்சர்ட் பண்ண முடியல. அதுக்காக தான் கேட்கிறேன். நீங்க பாருங்க. இன்சர்ட் பண்ண முடியுங்க. ஆ. ஒன் செகண்ட். என்னாச்சு டக்குன்னு? மெயில் எனக்கு அனுப்பல. சென்ட் ஆயிட்டதுல போயிட்டு சென்ட் ஆயிட்டதுலருந்து எடுங்க. ஓகே. எனக்கு திரும்ப நீங்க உங்களுக்கு சென்ட் பண்ண வேணாம். எனக்கு அனுப்புனதுலருந்து சென்ட் ஆயிட்டதுலருந்து ஷேர் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகே.
தெரியுதுங்களா? இல்ல இன்னும் வரலடா. ஸ்க்ரீன் வரலடா. ஒரே நிமிஷம். ஓகே. இப்ப தெரியுது கண்ணு. இப்ப தெரியுது. ம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அந்த மைனஸ் சைனுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். காஸ் ஆஃப் அது எழுதிருக்கீங்களா? மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ்க்கு முன்னாடி பிராக்கெட் போட்டிருக்கணும். இதனோட ஓகே. மீனிங் என்னன்னா 1/7 மைனஸ் காஸ் 7x மீனிங். இது மீனிங் தப்பு. பிராக்கெட் ஓகே. போட்டு 1/7 இன்டு இன்டுன்னா பிராக்கெட் போட்டுக்கணும். சரிங்களா? நான் என்ன மீனிங் ஓகே. சொல்றேன் கரெக்ட்டா முடியுதாமா? ஆ 1/7 பிராக்கெட் ஓகே. மைனஸ் காஸ் 7x ன்னு எழுதியிருக்கணுங்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் டேர்மு. செகண்ட் டேர்ம் ஓகே. மைனஸ் போட்டீங்க. காஸ் 1/4 ஓகே. சைன் 4x ஓகே. பிளஸ் 1/3 இது ஆல்ரெடி சூப்பரா போட்டிருக்கிறீங்க. ஓகே வெரி குட் கரெக்ட். ஓகே டக்கனு. அ இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் மைனஸ் சைன் முன்னாடி போட்டுக்கணும். மத்தபடி எல்லாமே சூப்பரா போட்டிருக்கீங்க. கரெக்ட். வெரி குட்மா. இட்ஸ் ஓகே. கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் ஓகே. என்ன ஆயிருக்குன்னா, இங்க ஸ்கிரீன்ல இங்க எழுதுறேன் பாருங்க. இதனோட ஓகே. ஆன்சர் எழுதுறேன் பாருங்க. நீங்க போட்டது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா 1/7 நான் எழுதுற ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஆ இல்லையே. ஒரே நான் வந்து நிமிஷம். ஸ்டாப் இல்ல, ஷேர் இல்ல நான் பண்றேன். பண்ணிருக்கேன். நான் பண்ணிருக்கேன். இருந்துருங்க. நான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஓகே. நீங்க எழுதின என்ன மிஸ்டேக் அந்த இடத்துல 1/7 இன்டெக்ரல் ஓகே. என்ன எழுதிக்கிறீங்க? சைன் இஜெட்னு எழுதிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? சைன் இஜெட்டா ஜைன் ஒய் ஆமா. எழுதிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? சைன் Y எழுதிட்டேன். அப்ப அதனோட ஃபார்முலா என்ன எழுதியிருக்கணும்னா 1/7 பிராக்கெட் போட்டு மைனஸ் காஸ் ஒய்ன்னு எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அந்த ஓகே, பிராக்கெட் ஓகே. மிஸ் ஆகுது. அந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது என்ன வந்திருக்குன்னா -1/7 காஸ் ஒய்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மோட ரிசல்ட். சரிங்களா? உங்களோட ஓகே. ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா 1/7 மைனஸ் காஸ் ஒய்ன்னு எழுதிக்கிறீங்க. இதுதான் இந்த இப்படி எழுதுனா ஓகே. இதனோட மீனிங் வேற. இதனோட மீனிங் என்ன? மல்டிப்ளிகேஷன் கிடையாது. 2க்கு நடுவுல சைன் மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதனோட மீனிங் தப்பு. ஓகே. சரிங்களா? 2க்கு நடுவுல ஓகே. மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப மல்டிப்ளிகேஷன் ஓகே. இதுக்கு ஒரு தனி பிராக்கெட் போட்டுருக்கணும். சரியாடா கண்ணு? ஓகே. ஓகே. மத்தபடி சூப்பரா போட்டுருக்கீங்க. எல்லாமே கரெக்ட்ன்னு நெனைக்கிறேன். நான் ஆன்சர் ஓகே. எழுதிடுறேன் மேல. என்னோட ஆன்சர் எழுதிடுறேன். செக் பண்ணிக்கங்க. நானும் செக் பண்ணிட்டேன். ஆ. ஓகே மாரி தான் இருந்தது. ஓகேங்களா? போட்டுடலாமா ஓகே. ஆன்சரு? ஆ. -1/7 cos 7x -1/4 sin 4x பிளஸ் இது என்ன கியூப் இருந்ததுங்களா மேல? கியூப்னு நெனைக்கிறேன். சரி. பிளஸ் 1/3 e பவர் x கியூப் மைனஸ் 1/3 e பவர் -3x பிளஸ் c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இத நீங்க எழுதிட்டீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தவிர மத்தது எல்லாம் கரெக்ட் ராகன். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்ட் தான். பிராக்கெட் போடாம விட்டீங்க அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்ட் தான். அஸ் பர் ப்ராப்பர் ரூல் படி மைனஸ் முன்னாடி கொண்டு வருது. திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஓகேங்களா? சூப்பர் வெரி ஓகே. குட். சோ நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாமா? ஓகே. இதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. மிஸ்டேக் இருந்தா நான் கரெக்ட் பண்ணி குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆ. 4, 5 ஹோம்வொர்க் குடுக்குறேன். அத ஃபாலோ பண்ணிப்பாங்க. ம். ஓகே. ம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த கடைசி பார்ட்ல வந்து e x to the power of 5 minus e to the power of minus 5x அது ரெண்டுமே கேன்சல் ஆகாதா? இன்னொரு சொல்லுமா? கடைசி அந்த 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகாதா? எக்ஸ்போ. இது எப்படி ஆன்சர் ஆகும்? இது x பவர் 5 இது 5 அதாவது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து x பவர் 5 ரெண்டாவது ரிசல்ட் வந்து -5x ரெண்டு சேமாமா? இல்ல. இது பவர் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. x = 2 இது ரெண்டுக்கு அப்ளை பண்ணுங்க என்ன ரிசல்ட் வரும் பாருங்க. ரெண்டு சேம் ரிசல்ட் வந்தா கேன்சல் ஆகும் இல்லனா கேன்சல் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப x = 2 அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? 2 பவர் 5 இது. ஆமா. இதனோட ரிசல்ட் 5 × 2 அப்ப இதனோட வேல்யூ -10 இதனோட வேல்யூ என்ன? ஆமா. 32 அ செக் பண்ணுங்க. ஆமா. சும்மா நார்மலா செக் பண்ணுங்க. நார்மலா. அப்ப 2 சேம் இல்ல. அப்ப 2 சேம் இல்லாதபோது கேன்சல் ஆகாது. சரிங்களா? ஓகே, 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 ஓகே. கிளியரா? கிளியர். ஓகே. அப்ப அந்த சைடுல நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த டவுட்ட வந்து கிளியர் பண்ற மாரி ஏன் கேன்சல் ஆகுதுன்ற ரீசன் வந்து சைடுல நோட் பண்ணிக்கணும். அப்பதான் நாளைக்கு நான் இல்லாதபோது நீங்க பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஓகே. சைடுல நோட் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸாம்பிள் போட்டோ இல்ல நீங்க உங்களுக்கு என்ன வேல புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த மாரி நோட் பண்ணிக்கங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாரியே அது தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். ஈச் ஒன் ஆஃப் ப்ரீவியஸ் சம் மாரி தனித்தனியா டிவைட் பண்ணிட்டு போடுங்க. சரிங்களாம்மா? ஓகே. டவுட் இருந்தா கேட்டு போடுறா கண்ணு. ஓகே.
ஆக்சுவலா இது 2 டைம் நியூ டைம் குடுத்துக்கிறேன். இதுவரைக்கும் போட்டிருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். இதுவும். மத்தபடி இது ஓகே. 2 நம்ம போட்டதுதான். இது 2 நம்ம போட்டதுதான். இது 2 உங்களால சால்வ் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட்டும், செகண்டும்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டும் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நெனைக்கிறேன். சூப்பர். வெரி குட். ஆ. தேர்ட், ஃபோர்த் போட்டுருங்க. தேர்ட் போட்டு ஆல்ரெடி போட்ட ஐடியா தான். கரெக்ட்டுங்களா? ஆமாமாமா. ம், ம், ம். -5x. ம். ஓகே. நான் சால்வ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்படியே ஷேர் பண்ணுங்க. ம். ஓகே. மெயில் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்க. என்னாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்றேன். இதுக்கு ஆன்ஸர் நான் கீழ குடுக்குறேன். நீங்க ஷேர் பண்ணிட்டு இருங்க. இதுக்கு ஆன்ஸர் நான் ஓகே. குடுக்குறேன். பாருங்க. ம். நீங்க பாட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்கொயர் மைனஸ் x cube 1/3 வந்துக்கும். பிளஸ் 1/3 sin x power pi plus 1/3 e power x power pi minus minus plus 1/3 e power minus pi plus c. என்னங்க ஷேர் பண்றீங்களா இல்ல இது பண்றீங்களா? அது லோட் ஆயிட்டு இருக்குது என் ஃபோன்ல இருந்து இப்போ. ஓகே, ஓகே. சரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. இந்த ஆன்சர் தான் வந்ததுன்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகே. இப்ப வந்திருக்குதுங்க. ம். Minus cos x3 5 sin x5 plus 1. பிளஸ் சி போட மறந்துட்டேன். மத்ததெல்லாம் கரெக்ட்டா? ஆமா. வாவ்! வெரி குட். அவ்வளவுதான். இன்டகிரேஷன் பயம் போயிருச்சு. இந்த மாரி சம்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா, இன்டெக்ரல் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். சூப்பர். வெரி குட், வெரி ஓகே. குட். சீக்கிரம் பிக்கப் பண்ணிட்டீங்க. இதே மாரி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. தென் ஷேர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. அப்ப ஷேர் பண்றீங்களா? எந்த மாரி செட் போட்டுக்கிறீங்கன்னு? ஆமா. ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியுது. இல்ல எனக்கு ஷேர் பண்ணது வரல. வரல. இன்னும் வரலைங்களா? வரல. என்னோட ஸ்கிரீன் தான் இருக்குது. ஓகே. நான் வெளிய இருங்க வந்துட்டா? இருங்க. நான் வேணா வெளிய வந்துட்டா? இல்ல. நான் திருப்பியும் நான் வேணா ஷேர் பண்றேன். ரீலோட் பண்ணி. ம். ஷேர் ஆகலையா? இல்ல. இப்போ தெரியுதுங்களா?
இப்ப வருது. ஸ்க்ரீன் வருது. இப்ப வந்துச்சு லாகின். இருங்க ஒரு செகண்ட். இதுல. Yeah. ம். ஓ. ம். ஓ! சூப்பரா. பிராக்கெட் போட்டு எடுக்குது இந்த டைமு. ஓகே. ஆமா. சூப்பர். ஓகே. அந்த பிராக்கெட் போட்டதுக்கு அப்புறம் கடைசி ஸ்டெப் என்ன பண்ணணும்? -1/3ன்னு எழுதிங்க. -1/3. ஓகே. -1/3 ஓகே. cos x plus மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் போட முட்டியடா? இது அங்க பிளஸ் தான குடுத்திருந்தேனா? எங் எங்கெங் இல்ல ஒரு நிமிஷம். லாஸ்ட் டேர்ம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே பிளஸ் தான் குடுத்தேன். ஓகே கரெக்ட். ஓகே. பிளஸ் சி போடல. அப்ப போடுறேன்ட்டு. அது ஒண்ணும் அந்த மைனஸ் சைன் உள்ள கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளவுதான். அது கரெக்ட். பிளஸ் சி போட்டுருவீங்க. அந்த மைனஸ் சைன் மட்டும் உள்ள கொண்டு வந்துருவீங்க. மத்தபடி எல்லாமே கரெக்ட். ஓகே. இன்டகிரேஷனோட ஓகே. இது ஐடியா கிடைச்சுச்சுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. மேபி ஓகே. மிஸ்டேக் இல்லாம போட்டுறலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமாமா. மிஸ்டேக் இல்லாம போட்டுறலாம்னா, அடுத்த சம் எப்படி போடுவீங்க? உங்க புக் சம் தான். ஓகே. எக்ஸாம்பிள் சம் எப்படி போட்டுருவீங்க? ஓ. ஸ்கிரீன் தெரியுதாடா? தெரியுது. ஓகே டேக்கன் குட். சொல்லுங்க. நீங்க ஆம், போடுறீங்களா? நான் போட்டா? நீங்க வேணா ஃபர்ஸ்ட் ஒன் போடுங்க. நான் ஓகே 2 கொஸ்டின் போடுறேன்னு நீ சொல்றீங்களா? ஓகே நான் சால்வ் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஓகே. கொஸ்டின் சால்வ் பண்றேன். எது இருந்தாலும் ஐன்னு எடுத்துங்க. இன்டெக்ரல்னால ஐன்னு எடுத்துங்க. இன்டெக்ரல் x டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு dx. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குதா? இன்டெக்ரல் ஃபார்முலா. இது வரைக்கும் நம்ம கொடுத்ததுல டைரக்ட் ஃபார்முலா இல்ல. இஸ் கரெக்ட்? ஆமா. அப்ப நம்ம எத வந்து y எடுக்கணும்னு நம்ம செக் பண்ணணும். மேக்ஸிமம் ஓகே. இந்த மாதிரி வந்ததுன்னா எது ஹையர் டிகிரி இருக்குதோ அதை எடுத்துக்கங்க. எது ஹையர் டிகிரி இருக்குதோ ஓகே. அதை வந்து y எடுத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. y ஈக்குவல் என்ன எழுதலாம்? x ஸ்கொயர் பிளஸ் 4 எழுதலாம். சரிங்களா? ஓகே. அப்ப dy by dx என்ன கிடைக்கும்? 2x ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இல்ல ஒரு ஒரு ஆமா. ஸ்டெப்பா போடணுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டா நீங்க போட்டுருவீங்களா? dx dy 2y by dx. ஓகே. கிடைக்குது. டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு போத் சைடு. ஓகே. அந்த 2 வந்து இப்படி வந்து ஆ லைக் ஆ 2 ஆ ஆ ஆ ஆ. n minus x ஸ்கொயர் பிளஸ் d by dx ஆஃப் 1. கான்ஸ்டன்ட் டேம். yeah. கான்ஸ்டன்ட் டேமோட வேல்யூ டெரிவேட்டிவ் வந்து ஆமா. ஆல்ரெடி 0ன்னு சொல்லிக்கிறேன். கரெக்ட்டாமா? ஆமா. இது x பவர் n ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? அப்ப x பவர் n ஃபார்முலா ஆமா. போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? n இன்டு அப்ப 2 இன்டு x பவர் 2 மைனஸ் 1 வந்து 1. அப்ப என்னாச்சு? ஓகே. dy by dx equal to 2x. கரெக்ட்டா? இல்ல மிஸ்டேக் ஆமா. இருக்குதா? இல்ல உங்களுக்கு டவுட் இருக்குதா? இல்ல டவுட் இல்ல. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன வேணும்? dx வேணும். அப்ப dy equal to 2x into dx. கரெக்ட்டாடா? ஆமா. இப்ப இங்க பாருங்க. x into இங்க dx இருக்குதா? நல்லா பாருங்க. x into இங்க dx இருக்குதா? ஆமா. அப்ப இங்கேயும் x into dx இருக்குதா? y by அப்ப d2 dy equal to by x squared. 2 equal to x into dx. Is correct? Yes. Then what is the integral? அப்ப இந்த இன்டெக்ரல் சேஞ்ச் பண்ணுங்க எல்லாத்தையும். அப்ப என்ன ஆகும்? I equal to integral என்ன வரும்? x into dx வரும் என்ன வரலாம்? x into dx பதிலா dy by 2. கரெக்டாமா? dy by ஆமா. 2 divided by இந்த x square plus 1 க்கு பதிலா என்ன எழுதலாம்? x square plus 1 க்கு பதிலா y ன்னு எழுதலாம். Is correct? Yeah. டவுட் இருக்குதாடா? இல்ல. அப்ப என்னாச்சு? I equal to 1 by 2 is constant integral dy by y. What is the formula? 1 by 2 into integral 1 by y into dy. இதுக்கு என்னாச்சு ஃபார்முலா உனக்கு கொடுத்துக்கிறனாடா கண்ணு? இது ஃபார்முலா ஆமா. கொடுத்துக்கிறேன். அதாவது ஆமா. இதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துக்கிறேன்னா integral 1 by x into dx இதனோட ஃபார்முலா. ஓகே. இதுக்கு ஃபார்முலா என்ன ரெஃபர் பண்ணுங்க அப்புறம் போட்டுக்கலாம். இதனோட ஃபார்முலா integral 1 by x into dx. ln bracketல x plus x log x x. plus x சரிங்களா? log x or ln x சரிங்களா? அப்ப என்னது? that is equal to 1 by 2 ln y 1. plus c சரியாமா? ஓகே. அப்ப 1 by 2 ln y ஓட வேல்யூ என்ன? x square plus 1 plus c. This is a final answer. Okay? Any doubt regarding this problem? No. Okay, complete.
Okay. ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி போடுவீங்க? அதே கான்செப்ட்லயே தான் போடணும் நியூமரேட்டர் இல்ல எந்த வேல்யூ அதே கான்செப்ட் நீங்க சொன்னது கரெக்ட் அதே கான்செப்ட் தான். நியூமரேட்டர்ல எது இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ 1 ஆமா. பை 1 மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். கரெக்டா என்ன? எஸ். சால்வ் பண்ணுவீங்களா? நானே சால்வ் பண்ணிட்டா? நான் வேணா ட்ரை பண்றேன் சால்வ் பண்றதுக்கு. பட் இதுல y எடுக்கணும்னா 1 மைனஸ் எக்ஸ் எடுக்கணும். அவ்வளவுதான் 1 மைனஸ் எக்ஸ் இருக்கும். வெரி குட் கரெக்ட் ஆன்சர். மைனஸ்ல கிடைக்குமா இந்த எக்ஸ் வேல்யூ? ஆமாமா. மைனஸ் வரக்கூடாதுன்னு மைனஸ் 1 தான வரும். ம். மைனஸ் 1. ம். Minus dx. Substitute பண்றப்போ minus dx போடுவோமா இல்லைன்னா minus dy போடுவோமா? dy தானே போடுவீங்க. மைனஸ் ty தானே போடுவீங்க. அப்பதான் எல்லாமே y டைமுக்கு மாறும். எல்லாமே y டைமுக்கு மாத்த வேண்டியதாம்மா. பிராக்கெட் போட்டு இந்த மாதிரி மைனஸ் வரும்போது இப்படி பிராக்கெட் போட்டு மைனஸ் ty டிவைடட் பை y போடணும். சரிங்களா? ஓகே, ஓகே. அப்போ dy தான் வெளியில எடுக்கணுமா? கான்ஸ்டன்டா வெளியில? மைனஸ் தான் கான்ஸ்டன்ட். மைனஸ் கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் dy பை y. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப ஃபார்முலா என்ன? சேம் ஃபார்முலா. ln minus 1 over a இல்ல அது. சொல்லுமா இது ஒரு சொல்லுமா? அது ஃபார்முலா 1 by x times dx தானே. ஆனா 1 over இல்ல dy தானே over like over. dy divided by y இருக்குது இல்ல? dy by y. ஓகே 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 ஓகே. ஓகே. நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப என்ன டவுட்னு எனக்கு தெரியும். ஓகே. Okay. What is answer? Final answer? Equals to minus ln brackets la 1 minus x plus c. 1 minus x வரும்போது you putting the modulus sign. You know modulus sign? ரெண்டு கோடு போட்டுரும். மாடலஸ் சைன் போடணும்.
ஏன்னா Okay. லாகுக்குள்ள Oh, நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அதனால மாடுலஸ் சைன் போட்டு எழுதணும். சரியாம்மா? okay. அதாவது 1 மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்றீங்க? மாடுலஸ் சைன் போட்டு எழுதுங்க. சரிங்களா? அப்ப Okay. லான் வெளிய Okay. இருக்கும். கரெக்ட்டுங்களா? லான் வெளிய இருக்கும். ஆமா. மைனஸ் சைன் இங்க இருக்கும். இது பிளஸ் சைன் போட்டுங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியாம்மா? Okay. எந்த இடத்துல டவுட் வந்தது இந்த கொஸ்டின் போடும்போது அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு எனக்கு ஏரோ மார்க் வச்சு Okay. சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி டவுட் வந்ததுன்னு. Okay. Okay. ம். Things வந்துடுச்சு. ம், ம், ம். ம். Okay. ஓகே, ஓகே. 2, 3 இடத்துல டவுட் வந்துருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. அப்படிதானே? ஆமாமா. ஓகே, ஓகே. கிளியர் ஆயிடுச்சுல? இருக்குங்களா? ஸ்கிரீன் தெரியுதுடா கண்ணு. ஓகே. எனக்கு இங்க தான் டவுட் வந்துச்சு. So d minus dy over y. ஆமா, ஆமா. ஓகே. எப்படி 1 over y-ல தானே அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஆ, 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 Like ஆ. 1 by x dx equal ஆ, to ஆ, 1. ஆ. எஸ், எஸ். யா. அதனால ஏன் dy வந்து எப்படி இது வெளியில எடுத்து அப்புறம் இது கொண்டு வரதுன்னு புரியல. இப்போ ஓகே ஆயிட்டீங்களா? இன்னும் டவுட்லயே இருக்கிறீங்களா? இல்ல. இப்போ ஓகே ஆயிட்டுன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் பிகாஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணனால தான் மேல வந்துச்சு. And ஆ, then you take that out and then you put it here. இப்போ ஓகே, புரிஞ்சது. ஓகே. ஃபைனல் ஸ்டெப் வந்து மாடலஸ் That's போடணும். ம். சூப்பர்மா. வெரி குட், வெரி குட். yes. மேக்ஸிமம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்து Yeah. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். Okay. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அப்ப இது ரிகார்டிங் உங்களுக்கு வேணுமா? இல்ல அடுத்த கான்செப்ட் போயிரலாமா? அடுத்த டாபிக் போய் அடுத்த கான்செப்ட் போய்க்கலாம். ஓகே. இது என்ன பண்ணுவீங்க? இந்த சம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரிகார்டிங் சம் குடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆமா. கரெக்ட்டாம்மா? Yeah. இது ஆல்ரெடி குடுத்துட்டேன். இது நீங்க போட்டுருவீங்க. இது ஹோம்வொர்க்னு வச்சுக்கங்க. உங்க புக் சம் தான். இந்த சம் எப்படி போடலாம்? இது சால்வ் பண்ணுனா, இதுவும் சால்வ் பண்ணலாம். 2 ஒரே மாரி தான். எப்படி சால்வ் பண்ணலாம்? மேபி சி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். அப்புறம் பிக்கு வந்துரலாம். சரிங்களா? Okay. எப்படி பி சால்வ் Um, பண்ணுவீங்க? y வந்து x4 plus 1 எடுத்து சூப்பர்மா. வெரி குட். அவ்வளவுதான் பிக்கப் ஆயிட்டீங்க. இன்டெக்ரல் கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான். சூப்பர். கரெக்ட் ஆன்சர். தென் 5x3 dy by dx வேணும். என்ன நடக்குது சொல்லுங்க. அப்படி நானே okay. எழுதுறேன். நீங்க சொல்லுங்க. நீங்களும் நோட் பண்ணிடுங்க. 1 வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலானால அது போகாது. So 0 ஆயிரும். 4 x பவர் 4 x power 4 வந்து 4x to the power of 3. சூப்பர். வெரி குட். அதுவும் கரெக்ட் ஆன்சர். தென் Um, dy equal to 4 into x power 3 into dx. Is correct? yeah. Then இங்க பாருங்க dy இந்த பை இருந்து பை வேணா கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துங்க. இங்க பை இது கஷ்டமா இருந்தா பை வேணா கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துங்க. அப்ப பை okay. into integral x cube divided by x power 4 plus 1 into dx. கரெக்ட்டுங்களா? Okay. ஆமா. அப்ப x cube into Yes. dx ஓட வேல்யூ தெரிஞ்சா போதும். அப்ப அத மட்டும் நீங்க ஆமா. கண்டுபிடிங்க. அப்ப இந்த 4ங்கிறது என்னவோ டிவைட் ஆயிரும். கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா. அப்ப So சொல்லுங்க என்ன? dy by 4 equal to ஆ, 3 to the power of 3. X to the power of 3 times dx. ஓகே வெரி குட். தென் அப்ளை ஹியர். என்ன நடக்குது சொல்லுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. dy dy over 4 equal to x3 dx. அப்போ பண்றப்போ in 5 to the in 5 வெளியில எடுத்து integral ம். dy by 4 ம். um Divided by divided by y. Is correct? y value. Yeah. Yeah, y is there. Then again 4 is 1 by 4 is constant. We're taking 1 by 4 outside. Integral Yeah. dy by y. Is correct? ஆமா. Doubt Yeah. இருக்குதா? Explain பண்றேன். Doubt இருக்குதா?
இல்ல டவுட் இல்ல. ஸோ வந்து வெளியில 4 எடுக்கிறப்போ வந்து 5 டைம்ஸ் 1/4 எடுத்து அது மல்டிப்ளை பண்ணிடுவேன். 5 Yeah, by 4. yeah, yeah, yeah. Pi divided by 4. Yes, correct, correct, correct. 4 equal to integral dy by y equal to 5 by. ஸோ இப்போ வந்து dy வந்து அந்த ln ஃபார்முலா எடுக்கணும். LN ஃபார்முலா எழுதிக்கணும். இஸ் கரெக்ட் ஒன். Um, ஃபைனல் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? y யோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடணும். சரியாம்மா? ஆமா. ஓகே. ஸோ 5 by 4 ln அந்த ஸ்டிக் பிராக்கெட்ஸ் போடணுமா? ஓகே. ஸ்டிக் பிராக்கெட் எப்ப போடணும்னா, எப்பலாம் நெகட்டிவ் வேல்யூ வருதோ அப்ப போட்டுருங்க. சப்போஸ் ஓ 1 minus நெகட்டிவ். y ஆர் y minus 1 இந்த மாதிரி வரும்போது ஓகே. நீங்க எப்ப வேணா ஸ்டிக் போட்டுங்க. ஸ்டிக் பிராக்கெட்ல இதுக்கு பேர் மாடுலஸ். இந்த மீனிங் என்ன ஓகே. மாடுலஸ். நெகட்டிவ் வந்தாலும் இஸ் a பாசிட்டிவ் வேல்யூ only. ஓகே. நெகட்டிவ் ஓகே. வந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ. நீங்க லாக் எப்ப வருதோ நீங்க அப்ப ஸ்டிக் போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. இந்த மாடுலஸ் போட்டுக்கலாம். ஓகே. சரியாம்மா? ஓகே. ஆன்சர் வந்து 5/4 ln x to the power 4 plus 1 plus c. ln x to the power 4 plus 1 plus c. Plus c. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே டேகன். அப்ப இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஹோம்வொர்க் பண்ண முடியுமா? செக்ஷன் இந்த பிங்கிறது வந்து ஹோம்வொர்க் பண்ண ஓகே. முடியுமா? இதுவே நான் இருக்கிறீங்க அது ஒரு மட்டும் எழுதிட்டேன். அது எப்படி இருந்தாலும் இதை அனுப்பிடுவேன். அப்பாவுக்கு அனுப்பிடுவேன். மொபைல் அனுப்பிடுவேன். உன்னோட மெயில் ஐடி இருக்கு. உன்னோட மெயில் ஐடி கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. இது ஏதாவது அடிஷனல் கொஸ்டின் கொடுக்கணுமா? இல்ல இதே போதுமா? இல்ல அடிஷனல் கொஸ்டின் கொடுக்கட்டுமா? வேணா அடிஷனல் கொஸ்டின் கொடுங்க. நான் வேணா பண்ணி. ஓகேம்மா. அப்ப இதுலயே டிங்கிறது கொஸ்டின். இதே மாதிரி ஐடியாவுல இன்டெக்ரல் x பவர் 5 டிவைடட் பை x பவர் 6 plus 7 whole power 3 into t whole power 3 இது whole power இங்க green வர ஸ்லோ இல்லையா ஓகே. whole power 3 into dx எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு ஹோம் இருக்கு. இது ரெண்டாவது ஹோம் இருக்கு. அப்புறம் ஓகே ஒன் மோர் வேணா கொடுங்க அதுக்கப்புறம் போதும். இந்த ஒண்ணா ஓகே E6. ஓகே. ஆல்ரெடி ப்ரீவியஸ் போட்ட ஐடியாவில் கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் சைன் தான் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ரெண்டு ப்ராப்ளம் சைன் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஓகே. சரி இதை நீங்க ட்ரை பண்றீங்கன்னா பார்க்குறேன். சைன் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை எக்ஸ் பவர் 6 இன்டு டிஎக்ஸ். இது எப்படி நாங்கள் பண்றீங்க பார்க்குறேன். எக்ஸ் பவர் 6 இது எக்ஸ் பவர் 6. ஓகே. இது ரெண்டு கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேட்டு போடுங்க. சரிங்களா? மேபி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி கூட எங்களை டவுட் கேட்டுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்தியன் டைம்ல 3:30 to நைட் 9:30 இந்தியன் டைம்ல நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். தட் மீன்ஸ் எப்ப வேணா டவுட் கேட்கலாம். நான் கிளாஸ் ஒரு 1/2 hourல உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேமா?